இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏர்போர்ட் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் எப்போனா 22 மே 2024 இந்த லாஸ்ட் டேட்குள்ளே அப்ளை பண்ணணும். ரிட்டர்ன் எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்தோன்னா பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாம் நடக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு எஸ்எம்எஸ் இல்லாட்டி இமெயில் மூலமாக பண்ணிடுவாங்க. போஸ்ட் என்ன குவாலிஃபிகேஷன் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப். கிரவுண்ட் ஸ்டாஃப் அப்படின்னா பைலட்டு, அப்புறம் அந்த கேபினெட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கிரவுண்ட் ஸ்டாஃப் தான். அதாவது ப்ரைவேட் ஏஜென்சிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் தான். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 12th போதும். 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். வேகன்சி 1074 வேகன்சி இருக்கு. சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கன்ஃபார்ம் இவ்வளோ சேலரி வரும்னு கிடையாது. எக்ஸ்பெக்டட் சேலரி தான் கொடுத்துருக்காங்க. 25,000 35,000 வரைக்கும் இருக்கும். போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் மே அப்ளை. ஆண் பெண் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம ஏர்போர்ட் ஜாபுக்காக அப்ளை பண்ணுறோம், அதனால அடிஷ்னலாக ஏதாச்சும் நமக்கு சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தேவையில்லை. ஏவியேஷன் அண்ட் ஏர்லைன் சர்டிஃபிகேட் ஆர் டிப்ளமோ இது எதுவுமே தேவையில்லை. எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற பர்சனாக இருந்தால் கூட நம்ம இந்த ஜாப்காக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக எக்ஸாம் சிலபஸ் பற்றி பார்ப்போம். மொத்தம் 100 மார்க் நம்ம எக்ஸாம் எழுதணும். டைம் 1.5 மணி நேரம், அதாவது 90 நிமிஷம் நமக்கு எக்ஸாம் டைம் 100 மார்க்குக்கு. இதில் எதில் எவ்வளோ கொஸ்டின் வரும்னு பார்த்தோம்னா ஜென்ரல் அவேர்னஸில் 25 மார்க்கு, ஏவியேஷன் நாலேஜில் 25 மார்க்கு, இங்கிலீஷ் நாலேஜில் 25, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் 25 மார்க் வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம் 100 மார்க் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் நம்ம ஏதாச்சும் ஒரு கொஷின் அட்டன் பண்ணலை அப்படின்னாலும், இல்லை நம்ம அட்டன் பண்ண கொஷின் ஆன்சர் ராங்காக இருந்தாலுமே நெகட்டிவ் மார்க்ஸ் சுத்தமாக கிடையாது. இதுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸு, ரயில்வே எக்ஸாம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. நம்ம எல்லா கொஸ்டினுமே நம்ம கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணலாம். கொஷின்ஸ் எந்த ஸ்டாண்டர்ட் வைஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற லெவலில் தான் கொஷின்ஸ் இருக்கும். எக்ஸாம் நடக்கிறது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, நம்ம தமிழ் கிடையாது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நம்ம இப்போ எல்லா எக்ஸாமுமே தமிழ் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் இது ஒரு ப்ரைவேட் ஏஜென்சியில் தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறது. அதனால இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸாம் சென்டர்ஸ் நம்ம மாற்ற முடியாது. அதனால அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த எக்ஸாம் சென்டர்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் இருக்குன்ற டீட்டெயில்ஸு இப்போ அடுத்து சொல்கிறேன். 8ஆம் நம்பரில் இருக்குது ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, தெலுங்கானா. இந்த 3 ஸ்டேட்டுக்கும் விசாகப்பட்டினம், சென்னை, மதுரை, ஹைதராபாத் இந்த சென்டர்ஸ் தான் அலாட் பண்ணுவோம். இதில் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அப்ளை பண்ணுறதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது ஒன்லி ஆன்லைன் மெத்தட் மட்டும்தான், ஆஃப்லைன் மெத்தடு கிடையாது. ஆன்லைனில் தான் பண்ணி ஆகணும். லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 22 மே 2024 அன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடணும். எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 350 ரூபா. ஒன்ஸ் நம்ம ஃபீஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம போகல, இல்லை நம்ம இங்கே கேன்சல் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நமக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் பே பண்ணது தான். அதனால டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவுமே மிஸ்மேட்ச் பண்ணாமல் எல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நமக்கு நம்ம போகிறத வர்ற அந்த செலவு எதுவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. நம்ம ஓன் செலவில் தான் போயிட்டு வந்தாகணும். அடுத்து நம்ம எல்லா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் நமக்கு ட்ரைனிங் பீரியட் அங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ட்ரைனிங் டைம்ல அதுக்கான ஒரு சேலரி ஓரளவுக்கு கொடுத்துடுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் சேலரி 25,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே சேலரி அங்கே ட்ரைனிங்கில் கொடுக்க மாட்டாங்க, கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் ட்ரைனிங்க்கும் ஒரு சேலரி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க.
எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் முடிச்சிடும், அடுத்து இன்டர்வியூ இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ முடிச்சதுமே நமக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்டர்வியூ முடிக்கிற வரைக்குமே நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. இன்டர்வியூ முடிச்சிட்டு நம்ம ஓகே, அடுத்து வந்து ஃபுல்லா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ற வேண்டியது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.